இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அன்பின் பிரியமானவர்களே, யூடியூப் வழியாக பார்க்கிற உங்கள் யாவையும் கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். இந்த கால வேளையிலே கூட அற்புதமாய் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவி உங்களை நிரப்பப் போகிறது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை திரியேக தேவனாகிய கர்த்தர் நம்மை வழிநடத்தப் போகிறார். கிருபையும் அன்பும் ஆசீர்வாதமும் உங்கள் வீடு தேடி வரப்போகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதோ நாளை கூட தேவனுடைய பிறப்பை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் மகிமை தேவ கிருபையும் தாங்க போகிறது. ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போது அந்த நாட்டில் மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை மேய்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆமென். பாருங்க, ஆண்டவர் பிறக்க போகிறார் என்று யாருக்கும் தெரியாது. ஆமென். தூதர்கள் வந்து அந்த ஆடு மேய்த்திருக்கிற மேய்ப்பர்களை பார்த்து, மக்கு ஒரு குமாரன் வரப்போகிறார், ஒரு ராஜா வரப்போகிறார். அப்படி வந்து அந்த ஆடு மேய்த்தவங்கக்கிட்ட பஸ் ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துகிறார். ஆமென். தூதர்கள் வந்து பேசும்போது அவர்கள் நம்பவில்லை. நமக்கு ஒரு ராஜா பிறக்க போறார், நமக்கு ஒரு குமாரன் பிறக்க போகிறாரா யார் என்று அந்த ஆடு மேய்த்தவர்கள் நம்பவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தூதர்களோடு அவர்களோடு தோன்றி அவர்கள் பேசும்போது ஒரு வெளிச்சத்தை அவர்கள் கண்டார்கள். ஆமென். தேவ கிருபை அவர்கள் தாங்கினது. ஒரு நட்சத்திரம் தோண்டி தூதர்கள் சொல்லும்போது ஒரு குமாரன் துணியிலே, ஒரு வெள்ளைக்கலர் துணியில சுற்றி இருப்பார்கள், அவர்தான் நம்மளுடைய ராஜா என்று அவர்கள் சொல்லும்போது நம்பவில்லை. ஆனால் கர்த்தர் கிருபினால் அந்த ஆடு மேய்த்தவர்கள் அந்த மாட்டு தொழுவத்தில் போய் அவர்கள் பணிந்து ராஜாவை வணங்கினார், நம் இயேசுவை வணங்கினார்கள். அன்பின் பிரியமானவர்களை, கர்த்தரது ஒவ்வொரு நாளும் நம்பவில்லை என்றாலும் கர்த்தர் அந்த நேரத்தில் அவர் அற்புதம் செய்தாரே, அதுபோல் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? நமக்கு ஒரு ராஜா பிறக்க மாட்டாரா? ஏன் எதிர்பார்க்காம இருக்கிறீர்கள்? ஏன் மனம் திரும்பாமல் இருக்கிறீர்கள்? மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் நம் மனதில் பிறந்திருக்கிறார். நமக்காக அநேக காரியத்துக்காக நமக்காக உங்கள் மனதை திறந்து கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கூட உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டது கர்த்தருடைய கிருபை தான். நாம் செபிப்போம். கர்த்தாவே, இந்த நாளிலே கூட ஆண்டவரே, இந்த ஞாயிறு ஆராதனை கலந்து கொண்டு அப்பா பாடல் மூலியமாக ஆண்டவரே வார்த்தை மூலியமாக நீர் பேசுவதை கிருபைக்காக நன்றி. இதை கேட்கிறவர்கள் ஆண்டவரே மனம் திரும்பி ஆண்டவரே ஏற்றுக்கொள்ள முடியாது செபிக்கிறேன். அப்பா, நீர் அவர்கள் இதயத்தில் பிறந்து விட்டது என்று அவர்கள் விசுவாசிக்க முடியாது செபிக்கிறேன். அப்பா, நீர் அவர்கள் இதயத்தை திறந்து கொடுக்க நீர் உணர்த்த முடியாது செபிக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுத்துவீராக. இந்த மாத தேவைகளை சந்திக்க முடியாது செபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் அற்புதங்களை செய்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இதை கேட்டுட்டு அவர்கள் பின்னோக்கி போகாதளுக்கு என் தேவனை கர்த்தர் ஆளுகை செய்ய முடியாது செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.